ஏஐ கத்துக்கொள்ளாம விட்டால் வரும் ஆழமான பிரச்சனைகள் நம்மள பார்த்தா வெளிநோக்குல எல்லாரும் ஓகே போல தான் தெரியும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாமே சிரிப்பு, ஜோக்ஸ், ரீல்ஸ். ஆனா உள்ளுக்குள்ள என்ன? நான் எப்போ ஸ்டேபிளைஸ் ஆக போகிறேன்? நான் எப்போ ஏர்ன் பண்ண போற லெவல் கரெக்ட் ஆகுமோ? குழந்தை ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இந்த கேள்விகள் தான். இந்த கேள்விகளுக்கு ஒரு சைலண்ட் காரணம் இருக்குது. அது என்னன்னா டிஜிட்டல் வேர்ல்ட் உண்டாக்குன கேப். டிஜிட்டல் கேப் என்ன? உலகம் இன்று ஏஐ பிளஸ் ஆட்டோமேஷன் பிளஸ் கண்டென்ட் பிளஸ் ஆன்லைன் பிசினஸ்ல போயிட்டு இருக்கு. நாம இன்னும் குட் மார்னிங், ஹாப்பி பர்த்டே, செருப்பு ஆஃபர் இதுக்கு மட்டுமே மொபைல் யூஸ் பண்ணினா கேப் உருவாக்கம் என்னும் அதுதான். இந்த கேப் நம்ம வாழ்க்கைக்கு என்ன எஃபெக்ட் கொடுக்குது? ஜாப் ரீப்ளேஸ் ஆகிற ஸ்பீட் நேர்த்தியா சொல்றேன். ஏஐ டூல்ஸ் எடுத்துட்டு கம்பெனிஸ் என்ன செய்றாங்கன்னா, ஒரு வேலையை 5 பேரால் செய்யணும்னு இருந்ததை இப்போ 1 பேர் பிளஸ் ஏஐ டூல் கொண்டு மேனேஜ் பண்றாங்க. அதாவது ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு டிமாண்ட் அதிகம், ஏஐ தெரியாதவங்களுக்கு ஓவர் ஸ்டாஃப்னு பேர் வரும். சேலரி ஸ்டாக்னன்ட் ஆயிடும். 3 வருஷமாச்சு வேலை, சேலரியில பெரிய growth இல்ல. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லைன். ஏன் தெரியுமா? ஸ்கில் சேம், அவுட்புட் சேம், வேல்யூ ஆட் சேம். அப்போ கம்பெனி எதுக்கு சேலரி ஜம்ப் கொடுக்கணும்? ஆனா நீங்க ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரே நேரத்துல 3 பேர் செய்யும் வேலை செய்யறீங்க, 10 மடங்கு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றீங்க, மார்க்கெட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா இந்த மனிதனை நம்ம கைவிட்டுடக்கூடாதுன்னு கம்பெனி நினைக்க ஆரம்பிக்கும். பிசினஸ்ல இன்விசிபிள் லாஸ் சின்ன பிசினஸ்ல இருக்கும். அண்ணன்களுக்கு, அக்காக்களுக்கு இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள், உங்க ஷாப்ல நல்ல பொருள் இருக்கலாம், சர்வீஸ் சூப்பர் இருக்கலாம், ஆனா ஆன்லைன்ல உங்க பேரே இல்ல. இது மீன்வைல் ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்ச ஒரு பையன் பொண்ணு அதே ப்ராடக்ட் அதே சர்வீஸ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட், ஏஐ ஜெனரேட்டட் போஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி பூம் பண்ணி கொண்டிருக்கா. நாம ஊர்ல சாமி பிசினஸ் ஸ்லோவா போருச்சே அன்னு தான் சொல்ல முடியும். ஆனா உண்மையில நம்ம தகவல் கண்டென்ட் வெளியே போகலன்னு தான் காரணம். யூத்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகரிக்கும். இப்போ பெரிய அளவுல ஒரு நிலைமை, டிகிரி இருக்கு, ஸ்கில்ஸ் சற்று இருக்கு, ஆனா நான் என்ன செய்யறது அன்னு கிளாரிட்டி இல்ல. அரசு வேலை கிடைக்கலனா, பிரைவேட் ஜாப்ல எக்ஸ்ப்ளாய்டேஷன், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சா கேபிட்டல் இல்ல. இதெல்லாம் நடக்கிற வேலையில ஏஐஐ நல்லா யூஸ் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் வீட்ல இருந்தபடியே கண்டென்ட் கிரியேட் பண்ணி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃப்ரீலான்சிங், கோர்ஸ் கிரியேஷன், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் கொண்டு இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்க தான் கொஸ்டின் வருது, நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது? ஏஐ தெரியாம இருக்கிறனால தான் நம்ம மனசுல ஒரு இன்ஃபீரியாரிட்டி உருவாகிறது. ரிக்ரெட் ஃபியூச்சர்ல வரும் நேர்மை வலி. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏஐ ஒரு பேசிக் ஸ்கில் ஆயிடும், வேர்ட், எக்ஸல் போல. அப்போ இப்போல இருக்கிற ஏஐ வேவ்ல யாரெல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. சிலர் ஏஐ கொண்டு கான்டினென்ட் முழுக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் சொல்ல போறாங்க. சிலர் ஆன்லைன் பிசினஸ் எம்பையர் பில்ட் பண்ண போறாங்க. சிலர் ஏஐ பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொண்டு கிளையண்ட்ஸ் கிட்ட பெரிய ஃபீஸ் சார்ஜ் பண்ண போறாங்க. அப்போ நாம பக்கம் நிக்கிற மாதிரி வரக்கூடாது. அந்த டைம்ல நானும் கத்துக்கொண்டிருந்தா இந்த ரிக்ரெட் அவாய்ட் பண்ணணும்னா இப்போதே நமக்கு கண் திறக்கணும். ஏஐ கத்துக்கிட்டா வாழ்க்கையில வரும் பெரிய மாற்றங்கள். இப்ப இங்கிருந்து டோன் மாறப்போகுது. இது ப்ராப்ளம் அவேர்னஸ்ல இருந்து பாசிபிலிட்டி அவேர்னஸுக்கு ஷிஃப்ட். இந்த பகுதியை நான் ஒரு விஷயம் வச்சு பேச போறேன். உங்க ஒரிஜினல் பெரிய விஷன், ஏஐ நாலேஜ் அத்தாரிட்டி, பர்சனல் பிராண்ட் எம்பையர், கான்டென்ட் டாமினேஷன் சிஸ்டம், ஆடியன்ஸ் கம்யூனிட்டி ஈகோசிஸ்டம், ப்ராடக்ட் ஈகோசிஸ்டம், மார்க்கெட்டிங் growth என்ஜின். இந்த இங்கிலீஷ் பெயர்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்காதீங்க. இதுதான் உங்க ஃபியூச்சர் லைஃப் சாப்டர்ஸ். 1. ஏஐ நாலேஜ் அத்தாரிட்டி. ஏஐ தெரிஞ்சவனாக மட்டும் இல்ல, ஏஐ ஆசிரியராக ஏஐ கத்துக்கொள்ளும் போது முதல்ல நம்ம மைண்ட்ல வரும் தாட், சார் ஏஐ நான் கத்துக்கிட்டா என்ன செய்ய முடியும்? சரி, டூல்ஸ் யூஸ் பண்ணலான்னு தெரியும், ஆனால் அதுக்கு அப்புறம் இதுக்குத்தான் நான் சொல்றேன் ஏஐ நாலேஜ் அத்தாரிட்டி. நீங்க ஏஐ கத்துக்கிறது மட்டும் இல்ல, அதுல ஆழமான புரிதல் பில்ட் பண்ணி உங்க ஏரியால உங்க பீப்புள்ல ஏஐ எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய லெவலுக்கு போறது. இதுல என்ன இருக்குது? ஜெனரேட்டிவ் ஏஐ, சாட் ஜிபிடி, கிளாடு, பிற டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ராம்ப்ட் என்ஜினியரிங், ஏஐயிடம் கேள்வி கேட்கறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பது எப்படி ஆகும், ஏஐ ஆட்டோமேஷன், ஜேப்பியர், மேக் போன்ற டூல்ஸ் மூலம் வேலைகளை ஆட்டோ பைலட்லோட வைக்கிறது எப்படி, ஏஐ பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ்,
மார்க்கெட்டிங், சேல்ஸ், கான்டென்ட், கஸ்டமர் சப்போர்ட்ல ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் இப்படி கத்துக்கிட்டா நீங்க ஒரு நார்மல் யூசர் இல்ல, ஏஐ எஜுகேட்டர் சைடுக்கு ஸ்லோலி மூவ் ஆகுறீங்க. அதாவது நேரடியாக சொல்லலாம்னா, எதிர்காலத்துல ஏஐ தெரிஞ்சவங்க மட்டும் இல்ல, ஏஐ கற்றுக் கொடுப்பவங்க தான் அதிக மதிப்புள்ளவர்களா இருக்க போறாங்க. பர்சனல் பிராண்ட் எம்பயர். உங்க பேரே உங்க அசெட். இப்போ ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது. கம்பெனி பிராண்ட் விட பர்சனல் பிராண்டுக்கு வேல்யூ அதிகம். நீங்க ஏஐ கத்துக்கிட்டு அத இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின்ல ஷேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, மக்கள் உங்க முகத்தையும், உங்க குரலையும், உங்க ஸ்டைலையும் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சவுண்டார் சார் தான் ஏஐலாம் நமக்கு எளிதா சொல்லிக் கொடுப்பவர்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் பர்சனல் பிராண்ட் எம்பயர். இதுல என்ன இருக்குன்னா, நம்ம பேர் ஏய், நம்ம அத்தாரிட்டி, நம்ம கண்டென்ட், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம டீச்சிங் எல்லாம் நம்ம இன்கம் சோர்ஸ். இதுல ஏஐ டூல்ஸ் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? ரீல்ஸை ரொம்ப வேகமா உருவாக்க, ஸ்கிரிப்ட்ஸ், கேப்ஷன்ஸ், இமெயில், போஸ்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட் ஜெனரேட் பண்ண, வீடியோ எடிட், சப்டைட்டில்ஸ், டிசைன், தம்ப்நெயில்ல டைம் சேவ் பண்ணி, குவாலிட்டி மெயின்டைன் பண்ண இதுக்கு தான் உங்க கண்டென்ட்ல 10,000 வைரல் ஏஐ ரீல்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ், 3 to 365 டே கண்டென்ட் கேலண்டர் மாதிரி ஆசெட்ஸ் உள்ள. அதனோட லாஜிக் என்ன? நீங்க ஏஐ கத்துக்கிட்டாலும் தினமும் என்ன போஸ்ட் பண்றது தெரியலனா growth ஸ்லோவாகும். அதனால பிளான் பிளஸ் ஐடியாஸ் ரெடி இருக்கணும். அதுதான் இந்த ரீல்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ், கேலண்டர்ஸ் போன்ற ஸ்ட்ரக்சர்கள். 3. கண்டென்ட் டாமினேஷன் சிஸ்டம். நான் தினமும் கண்டென்ட் போட முடியல என் சொல்லும் நிறைவேற்றம் நமக்கு எப்போ மேஜர் பிளாக் என்ன தெரியுமா? மச்சி, தினமும் எப்படி 2 ரீல்ஸ் 2 ஷார்ட்ஸ் போட முடியும்? ஐடியா தான் வரல, டைம் கிடைக்கல. இங்க ஏஐயோட நம்ம ஒரு டீல் பண்ணலாம். நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுது? இன்ஸ்டாகிராம் 2 ரீல்ஸ் பர் டே, யூடியூப் 2 ஷார்ட்ஸ் பர் டே, லிங்க்டின் 1 போஸ்ட் பர் டே. இந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்க ஹியூமன் அலோனா முடியாது. அதனால தான் ஏஐ ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்ணும், ஹுக்ஸ் சஜஸ்ட் பண்ணும், டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆப்டிமைஸ் பண்ணும், டிசைனாக தம்ப்நெயிலுக்கு ஐடியாஸ் கொடுக்கும். அதுக்கு மேல நீங்க கூலிங் 10,000 வைரல் ஏஐ ரீல்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் பேக். இதுல என்ன இருக்குன்னா, உங்க மாதிரி ஏஐ ட்ரெய்னர், ஏஐ எஜுகேட்டர், ஏஐ கோர்ஸ் கிரியேட்டருக்கு ஸ்கிரிப்ட்ஸ் ரெடியா இருக்குது. ஹுக் பிளஸ் வேல்யூ பிளஸ் சிடிஏ ஃபார்மேட்ல. இதன் அர்த்தம் என்ன? நீங்க முழுக்காலமும் ஐடியா சர்ச் பண்ண தேவையில்லை. நீங்க எனர்ஜியா யூஸ் பண்ண வேண்டியது டெலிவரி, பிரசன்ஸ், கனெக்ஷனுக்கு. நீங்க ஏஐனையும் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் பேக்கையும் சேர்த்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கான்டென்ட் டாமினேஷன் லிட்டரலி பாசிபிள். 4. ஆடியன்ஸ் கம்யூனிட்டி ஈகோசிஸ்டம். ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்ல, கம்யூனிட்டி ஏஐ கற்றுக்கிட்டா மட்டும் போதாது. இந்த கல்வியை எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? ஆடியன்ஸ் கம்யூனிட்டி ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ண. இதன் அர்த்தம் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ், யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ஸ்அப், த டெலிகிராம், டிஸ்கார்ட்ல க்ளோஸ்ட் கம்யூனிட்டி, இமெயில் லிஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஃபியூச்சர் கோர்சஸ், ஒர்க் ஷாப்ஸ், புக்ஸ், சர்வீசஸ் எல்லாம் வாங்கக்கூடிய நம்ம மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் ஃபேமிலி மாதிரி ஆடியன்ஸ். ஏஐ இங்க நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? லீட் மேக்னெட் கிரியேட் பண்றதுக்கு ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் கைட், ப்ராம்ப்ட் லைப்ரரி, பிசினஸ் ஐடியாஸ், இபுக், லேண்டிங் பேஜ் காப்பி எழுத, வாட்ஸ்அப் அண்ட் இமெயில் சீக்வன்சஸ் எழுத, ஆட்டோமேஷன் டூல்ஸ், ஜாப்பியர், மேக் சிஆர்எம் மூலம் மெசேஜுக்களை ஆட்டோமாக சென்ட் பண்ண. இதனால நீங்க ஒரு நாள் வேலை பண்ணின அவுட்புட் 30 நாள் வரை உங்களுக்கு வேலை பண்ணி கொண்டே இருக்கும். ப்ராடக்ட் ஈகோசிஸ்டம் அண்ட் மார்க்கெட்டிங் growth என்ஜின். இன்கம் ஒரு மரம் மாதிரி ஏஐ கத்துக்கிட்டு ஏஐ கத்துக் கொடுப்பதிலேயே ஒரு ஈகோசிஸ்டம் பில்ட் பண்றது தான் உங்க பெரிய டிசைன். ஃப்ரீ கான்டென்ட், ரீல்ஸ், போஸ்ட்ஸ், லைவ் செஷன்ஸ், ஏஐ இபுக், 499 ஏஐ கோர்ஸ், 499 ஏஐ மென்டோர்ஷிப், 25,000 ஏஐ சர்டிஃபிகேஷன், 50,000 ஏஐ மெம்பர்ஷிப், மைன் மந்த். இதெல்லாம் என்ன சொல்றது தெரியுமா? நம்ம ஆடியன்ஸ் லெவல்களுக்கேற்ற ப்ராடக்ட் ட்ரீ. இன்கம் எப்படி சேஞ்ச் ஆகிறது? 1 இபுக் இயல் 499, சில ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 1 கோர்ஸ் இல்ல 90 டபுள் குயினா, பீலாக்ஸ் மென்டோர்ஷிப், சர்டிஃபிகேஷன், மெம்பர்ஷிப்.
ரிப்பீட்டட் ரெவென்யூ பிளஸ் ஹை டிக்கெட் இந்த எல்லாத்தையும் growth மோடுக்கு எடுத்துச் செல்வது தான். மார்க்கெட்டிங் growth என்ஜின் பிளஸ் சேல்ஸ் ஃபனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது உங்க கண்டென்ட்ல கிளியரா இருக்குது. ஏஐ இங்க என்ன பண்ணுது? ஆட்ஸ் காப்பி ஜெனரேட் பண்ணுகிறது, வெபினார் ஸ்கிரிப்ட் எழுதுகிறது, சேல்ஸ் பேஜ் அவுட்லைன் கொடுக்குது, சிஆர்எம் ஆட்டோமேஷன் செட் பண்றதுக்கு சப்போர்ட் கொடுக்கிறது. இதனால் நீங்க ஒரே சமயத்துல ட்ரெய்னர், மார்க்கெட்டர், பிசினஸ் ஓனர் இந்த மூன்றையும் ஒரு மனிதராக மேனேஜ் பண்ண முடியும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் நடக்க முடியும்? இது முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம மைண்ட் இன்னும் டவுட் கேட்கும். சார், நீங்க பேசுறது நல்ல ஐடியாஸ், ஆனா நம்ம மாதிரி சாதாரணவங்கால நடக்குமா? அதுக்காக தான் நான் முதல் இருந்து ஒரு லைன் மட்டும் மீண்டும் மீண்டும் யூஸ் பண்றேன். மனதளவில் அடைவதற்கு ஒன்றுமில்லை, இதுதான் ஞானம். ஸ்ரீ பகவத். இந்த லைன் ஏஐ கான்செப்ட்ஸ், கான்டென்ட் சிஸ்டம்ஸ், ஃபன்னல்ஸ், எம்பையர் நேம்ஸ் இதெல்லாம் பார்த்து பயம் வராம இது நமக்கானதேன்னு அக்செப்ட் பண்ண சொல்றது. நான் ஒரு நாள்ல ஏஐ எம்பையர் பில்ட் பண்ணல. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். மைண்ட் ஷிஃப்ட், பேசிக் ஏஐ ஸ்கில்ஸ் கற்றல், ஃபர்ஸ்ட் கான்டென்ட் அப்லோட், ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கைட், ஃபர்ஸ்ட் பெய்ட் இபுக், ஃபர்ஸ்ட் கோர்ஸ், ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 1 lakh, ஃபர்ஸ்ட் 10 lakh, ஃபர்ஸ்ட் 1 crore assets. இது எல்லாம் ஒரு ஜர்னி. உங்க ஜர்னியும் இப்போதான் ஆரம்பிக்கணும். அடுத்த பார்ட் 3ல உங்க ஒரிஜினல் கான்டென்ட்ல இருக்கும். எம்பையர் கிட், மாஸ்டர் வால்ட், $1 billion எம்பையர் சிஸ்டம், காட் லெவல் எம்பையர் சிஸ்டம், சுப்ரீம் எம்பையர் சிஸ்டம் மாதிரி பெரிய ஃப்ரேம் ஒர்க்ஸை அழகா ஸ்போக்கன் தமிழ்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆல் ஜாப் சீக்கர், ஸ்மால் பிசினஸ் ஓனர் எப்படி இந்த முழு ஸ்ட்ரக்சரை அவரோட லைஃபுக்கு அப்ளை பண்ணிக்கணும் இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்.